இந்த +2 முடிச்சுட்டு சிஏ சிஎம்ஏ கோர்ஸ் படிக்கிறதுக்கும் டிகிரி முடிச்சுட்டு படிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? எந்த வழி வந்து சிறந்ததா இருக்கும்? என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம +2 முடிச்சுட்டு சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸ் படிக்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு எஃபெக்டிவான வழி அப்படின்னு சொல்லுவேன். அது எதனால அப்படின்னா, ஒரு +2 முடித்த மாணவர்கள் வந்து ஒரு டிகிரி படிப்பை சேர்ந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்தில், டிகிரி படிப்பை சேர்ந்துட்டு சிஏ வந்து பார்ட் டைமாக பண்ணலாம் அப்படின்னு சில மாணவர்கள் இருப்பாங்க. சில மாணவர்கள் வந்து டிகிரியும் சிஏவும் பார்ட் டைமாக பண்ணிட்டு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்னால வேலைக்கு போய் படிக்கிற மாணவர்களும் இருப்பாங்க. இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஒரு காலேஜ் போகிற மாணவர் வந்து அவங்க காலேஜோட கரிக்குலம், அவங்க காலேஜோட அந்த சிலபஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கே அவங்க வந்து ஒரு டைம் ஒதுக்கணும். காலேஜுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும். இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது அவங்க வந்து 8லேருந்து 10 மணி நேரமாவது அவங்க முழுசாக இந்த படிப்பிற்காக ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்குற பட்சத்தில் தான் நிறைய விஷயங்களை அவங்க கற்றறிஞ்சு அந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக அவங்க கிராக் பண்ணலாம். ஸோ காலேஜ் படிக்கிற மாணவர்களால் அந்த படிப்பதற்கான சிஏ படிப்பதற்கான சூழ்நிலை இருக்காது. காலேஜ் போயிட்டு வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், டிவி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க. ஸோ இந்த சூழ்நிலை காரணமாக அந்த சிஏ படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை வந்து நிறைய பேருக்கு உருவாயிருக்கு. ஸோ காலேஜ் முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு சிஏ வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மேலே வந்து அவங்க எழுதுவாங்க. அவங்களுக்கு காலேஜ் ஏப்ரலில் முடிஞ்சிருக்கும், +2 வந்து ஏப்ரலில் முடிஞ்சிருக்கும். அவங்க வந்து அடுத்த ஒரு 2 மாதங்கள்லேயே வந்து சிஏ அப்ளை பண்ணி எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது என்ன ஆகும்னா, அவங்க அதை முழுசாக கற்றறிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ரீசன்னால் அவங்க அந்த மதிப்பெண் எடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னா, இந்த சிஏ கோர்ஸ் வந்து கஷ்டம் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு மித்து ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் என்னோட சஜஷன் என்னென்னா, +2 முடிச்சுட்டு இது படிக்கிறது வந்து பெஸ்ட்டு. சப்போஸ் மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அதுலேயும் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னென்னா, காலேஜ் முடித்த மாணவர்கள், அதாவது இந்த வணிகவியல் துறை சார்ந்த படிப்பு முடித்த மாணவர்களுக்கு வந்து ஐசிஐ வந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கு. அப்படி என்னென்னா, அவங்க 3 வருட காலங்கள் முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு அவங்க வந்து சிஏ ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம்லேருந்து விலக்கு இருக்குது. ஸோ அவங்க டைரெக்டாக வந்து இன்டர்மீடியட் எக்ஸாமுக்கு போய் எழுதலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இந்த டிகிரி முடித்த மாணவர்கள். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த பிகாம் அல்லது இந்த பிபிஏ முடித்த மாணவர்கள் வந்து 55% வந்து காலேஜில் வந்து மார்க் எடுத்துருந்துருக்கணும். அவங்களோட பட்டப்படிப்பில் வந்து அந்த 55%க்கு மேலே அவங்க பாஸ் ஆகிருந்தாங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்காது. அவங்க டைரெக்டாக இன்டர்மீடியட்டில் போய் ஜாயின் பண்ணலாம். இதுவே மாணவர்கள் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் படித்த மாணவர்கள், ஒரு பிஏஓ ஒரு பிஎஸ்சிஓ இந்த மாதிரியான குரூப்பில் இருக்க மாணவர்கள் வந்து 60% அவங்க வந்து அந்த காலேஜில் மார்க் எடுத்துருக்கணும். 60% மார்க் எடுத்துருக்கும் போது அவங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேருந்து விலக்கு வாங்கிட்டு டைரெக்டாக இன்டர்மீடியட் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணலாம். அதனால் இந்த +2 முடிச்சுட்டு அதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் வந்து சிஏ தான் படிக்கணும், நான் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க மாணவர்கள், அவங்க வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து இன்னொரு கொஷினும் வரும், நான் காலேஜ் ஜாயின் பண்ணல அப்படின்னா எனக்கு டிகிரி இருக்காது, நான் வந்து எப்படி என்னால் சிஏ முடிக்க முடியலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பமும் மாணவர்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, மாணவர்கள் வந்து இந்த இன்டர்மீடியட் கோர்ஸ் அப்படின்னு முடிக்கிற 2வது நிலை அவங்க வந்து கடந்துட்டாங்கனாலாவே அவங்கள வந்து சிஏ இன்டர்ன் அப்படின்னு அவங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு டிகிரி கோர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். ஒரு மாணவர்கள் வந்து இன்டர்மீடியட் கோர்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு டிகிரி கோர்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்க இது பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம இந்த ஜாப் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா, அக்கௌண்டன்ட் தேவை அப்படின்ற ஒரு விளம்பரத்தெல்லாம் பார்த்தோன்னா சிஏ இன்டர்ன் வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து நாங்கள் டிகிரி இல்லையே அப்படின்ற ஒரு கவலைப்பட வேணாம். நிறைய மாணவர்கள் வந்து குழம்ப காரணமும் இதுதான். பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, சுற்றி இருக்கவங்க சொன்னாங்க, டிகிரி இல்லைன்னா அப்புறம் இதுவாகிடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் முழு மனது முழு எஃபர்ட்டோட போட்டு படித்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஈஸியான கோர்ஸ் தான். இது ஈஸியாக வந்து இது பண்ணலாம். அதே மாரி சில காரணங்களுக்காக இதை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, மாணவர்கள் வந்து இன்டர்ன் முடித்தாலே அவங்க வந்து ஒரு கோர்ஸ் முடித்ததுக்கான அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் கிடைக்கும். நிறைய கம்பெனிஸில் வந்து சிஏ இன்டர்னுக்கான வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது.